உள்ளங்களே, இப்போ இந்த இந்திக்கார பசங்க அந்த தண்ணியை இறைச்சி மீன் பிடிக்கிறாங்க. பார்ப்போம் இதில் கடைசியில் என்ன கிடைக்குதுன்றதை நம்ம பார்ப்போம். ஓகே, ஒரு 10 பசங்க இறைச்சிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன கிடைக்குதுன்னு தெரியல. ஆனால் சின்ன சின்ன பொடி மீன்கள் வந்து இருக்குது. நம்ம வந்து முதல்ல வந்து எறாப்பட்டின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருப்போம். இப்போ இந்த பசங்க வந்து அந்த வாளியை கொண்டு அள்ளி இறச்சி ஊற்றி நின்றுக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம். ஓகே, இப்போ இன்றைக்கி நம்மளுக்கு லீவ் ஆகி போச்சு. அதனால் இன்றைக்கி ஒர்க்கு பிரேக் பண்ணிட்டான். அதனால் நம்ம அந்த அப்போல்லாம் வந்து எறாப்பட்டி போடுவோம். இப்போ அதே போல் தான். அது என்ன எறாப்பட்டி 2 பேர் இந்த பக்கம் கயிறை பிடிச்சி போடுவோம். இங்கே வந்து 2 பசங்க கோலையில் எடுத்து ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த தண்ணி ஃபுல்லாக எடுத்து போடுறதுக்கு இன்னும் டயம் எடுக்கும். ஆமாம், பார்ப்போம். இறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அது எப்படி இன்னும் ஒரு 1 ஹவர் ஆகும் இந்த தண்ணியை பூரா ரிட்டன் இங்கிட்டு பண்ணுறதுக்கு. அங்கேருந்து தண்ணி வந்து ரிட்டன் ஊறி வந்துக்கிட்டே இருக்குது. ஆமாம், அதில் அப்படியே ஒவ்வொரு கண்டையாக இறச்சி ஊற்றும் போதே ஜிலேபி கண்டை விழுகுது நண்பர்களே. அதை எடுத்து ஊற்றிக்கிட்டு இருக்கானுங்க. ஓகே, போட்டுருக்காங்க சின்ன ஜிலேபி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க தம்பிங்க. ரொம்ப சிறுசு, சின்ன மீனாக தான் கிடைக்குது. சின்ன கண்டையாக பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க மீன். இன்னும் அது குறைய, ஏன்னா தண்ணி வந்து இங்கிட்டு வந்து கரையில் இறச்சி ஊற்றுறாங்க. அது ரிட்டன் வந்து இந்த பக்கம் தான் வருது. நண்பர்களே, இந்த சின்ன கண்டையாக தான் இருக்குது. இது குறவை, ஒரு சின்ன குறவை, ஜிலேபி சிறுசு, இதைத்தான் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம வேணான்ட்டு போயிடுவோம். ஆனால் அவங்க பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி, ரைட். வேலை பார்க்குற ஹெல்மெட்டை வச்சு இறச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க.